6:20க்கு ட்ரெயின், 6:05க்கு கிளம்புறோம். சீக்கிரமாக முதல் ட்ரெயினை விட்டாச்சு. அடுத்து 7:30க்கு தான். அதையும் விட்டோன்னா எனக்கு தான் 7:30. பார்க்கலாம் அதையாவது பிடிக்க போனான்ட்டு வந்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் பிடிச்சிருக்கலாம். சாப்பிட்டு அப்படியே மல்லூரும் சர்வீசஸ் வந்துட்டோம். ஓகே, உள்ள போயிட்டு பார்க்கலாம். சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோவில் போயிட்டு மெட்ரோவில் வந்து ஏர்போர்ட் போனோம். ஸோ இப்போ ஃபுட் கோர்ட் போயிட்டு எதாவது சாப்பிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆல்பமையும் பென்ட்ரைவ் ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஒரு 8-9 மணிக்காக நம்ம உள்ளே போனால் ஓகே கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எடிட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். டைமும் 8:30 போகுது. பேக் 7.1 வந்து நிற்கிது. 7 kg தான் அலௌடு. ஸோ என்ன பண்ணேன்னா ஹார்ட் டிஸ்க் எடுத்து என்னோடய இந்த சைட் பேக்கில் வச்சுக்கிட்டேன். ஸோ அது ஒரு 200 grams வந்துருக்குது. ஸோ இப்போ ஓகே. ட்ராலி ஒரு 9 kg சில் தான் பிரச்சனை. இப்போது ரைஸ் ஒரு ரெடியாக சிக்கன் பண்ணிட்டு இமிகிரேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக் பண்ணி முடிச்சுட்டாச்சு. இப்போது வெயிட் பண்ணுறேன். கேட் வந்து எதுன்னு மென்ஷன் பண்ணல. 10 ஆக போகுது. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்த கேட்டுன்னு சொல்லி. போன தடவை கூட தெளிவாக எடுத்து வச்சேன். இந்த தடவை தான் மறந்துட்டேன். லேப்டாப்பை மறந்து கேபிள் வந்து சார்ஜர் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இந்த C2C கேபிள், இந்த USB to C கேபிள், ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, கேம் பேக் மட்டும் சைடில் ஒதுக்கி லேப்டாப்புக்கு தான் ஒதுக்குறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் ஒயரு எல்லாத்தையும் எடுத்து கார்ட்ரேட்டு ஹப்பு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் 1/2 hour லேட் ஆகிடுச்சு. பட் ஓகே, கொஞ்சம் நான் ரொம்ப பிஃபோராகவே வந்துட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் மினிட்லலாம் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். நான் பிஃபோராக வந்து மறந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் லேப்டாப்க்கு சார்ஜ் போட்டு மொபைலே கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணால் போட்டுட்டு அப்புறம் போவேன். ஆக்சுவலாக 1:40 தான் ஃப்ளைட்டு. ஸோ 2 o'clock அங்கே ரீச் ஆகிடுவோம். அண்ட் அங்கேருந்தே பிக் பண்ணதுக்கு கேப் வந்துடும். ரூம் போயிட்டு நாளைக்கு மார்னிங் 10:30 அந்த மாதிரி தான் நம்ம ரிட்டன் ஏர்போர்ட் வரணும். ஏன்னா அப்போ தான் எல்லோரும் வராங்க. நான் மட்டும் தான் முன்னாடி போகிறேன். ஸோ ஏன்னா போயிட்டு மார்னிங் ஏதாவது பக்கத்தில் போக முடிஞ்சால் போகலாம். நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ட்ராவலிஸ் ஹாலிடேஸ்னு ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் நான் ஃப்ரீலான்சராக ஒரு ட்ராவல் வீடியோகிராஃபராக இருக்கிறேன். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே சேர்ந்துட்டேன். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு பார்த்திங்கன்னா மலேசியா போயிருக்கிறேன். இப்போ இது செகண்ட் ட்ரிப்பு. ஆல் இந்தியா ட்ரிப்பு, ஆல் ஓவர் இந்தியா. மணாலி போல் சிம்லா வரைக்கும் போயிருக்கிறேன். அப்புறம் குஜராத்து அப்படி நிறைய இடத்துக்கு போயிட்டேன். சவுத்துலாம் மோஸ்ட்லி போய்ட்டு வந்துட்டேன். அண்ட் நான் இன்டர்நேஷ்னலில் தனியாக இப்போ தான் போகிறேன். இன்னொன்று சென்னை ஏர்போர்ட் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வர்றது. ஸோ அந்த போர்டிங் பஸ் வந்து ஸ்டாம்ப் வைப்பாங்கன்னு சொன்னல. ஸோ அது என்னாச்சுன்னா, என் பாஸ்போர்ட்டில் வச்சிட்டாங்க. போர்டிங் பாஸ் வந்து ஸ்டாம்ப் வைக்காம விட்டாங்க. நானும் பார்க்காம அப்படியே அடுத்து செக்யூரிட்டி செக் வந்து போனேன். அப்போ வந்து போர்டிங் பாஸை பார்த்துட்டு என்ன ஸ்டாம்பே இல்லைன்னு சொல்லி அப்படி வந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா எப்படி ப்ரோ உங்களை அனுப்பிச்சாங்கன்னு கேட்குறேன். அப்புறம் மறுபடியும் ஸ்டாம்ப் வச்சு அனுப்பிச்சுட்டான். ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி இப்போ ஃப்ளைட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு தான் பார்க்கலாம். 12:40 ஃப்ளைட்டு, ஆனால் 11:40 கொடுத்தாங்க.
ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ். பேர் என்னடா? ஏய் பேர் என்ன? பேர் என்ன சொல்லு? கிரிபாதரன். கிரிபாதரன். இவங்க எல்லாருமே ஸ்ரீலங்கா. 3 மணி நேரம் இவங்க தான் எவ்வளோ டைம் இவர் தான் நம்பர்லாம் கொடுத்து நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ பைக்கு வந்துருச்சு. வாங்க அண்ட் இன்னைக்கு இவனுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. பர்த்டே அதுமா ஃப்ளைட்டில் பறக்கிறான் பாருங்க. கொடுத்து வச்சோண்டா டேய். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். சுமாராக பார்க்கலாம்.